சிக்கலை செவ்வாய் என்பவர் ஏற்படுத்துவார். இதுக்கப்புறம் இங்கு செவ்வாய்ங்கிறவர் 7ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வருவதனால் 7க்கு பாதகாதிபதி, அதாவது மேஷத்துக்கு பாதகாதிபதியின் பார்வை இப்போ ரிஷபத்துக்கும் சாட்டன்கிறவர் 9ஆம் வீட்டுக்கு அதிபதியா வர்றதுனால பாதகாதிபதியின் பார்வையாக விழுகிறது. பெண்களுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய்க்கு பாதகாதிபதியின் பார்வையாக வருவதனால் பொதுவாக அந்த லேடியுடைய கணவனுக்கும் அந்த லேடியுடைய தந்தைக்கும் ஏதாவது கருத்து வேறுபாடு, முரண்பாடு ஏற்படும். இதெல்லாம் பொதுவான விஷயமாக இருந்தாலும் இது காலகட்டங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் என்பதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதையும் தவிர 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் இங்கு 4ஆம் பார்வையாக இவர்களுக்கு 8ஆம் வீட்டை பார்க்கிறது. சாட்டனும் அதே 8ஆம் வீட்டை பார்க்கிறதுனா அடிவயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மந்த்லி ப்ராப்ளம்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கூடுதலான கவனம் இவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும்.